தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், அவர் எப்பேற்பட்ட பாவத்தில் உழந்து கொண்டிருக்கின்ற மனிதராக இருந்தாலும் அவர்களையும் மீட்டெடுத்து ஒளி வீச செய்வதுதான் அவருடைய கடமை. பிரியமானவர்களே, நாம் கூட இவர்கள் பாவிகள், இப்படி குடித்து இப்படி வெறித்து பாவத்தில் விழுந்து இருக்கின்றார்கள், இவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது என்று கூட நாம் அவர்களை ஒதுக்கி வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படியில்லை அன்பு சகோதரனே சகோதரியே. அன்று அந்த சகேயு என்பவன் அதிகமான சுங்கவரி வாங்கி அவனை மனிதர்கள் சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கின பட்சத்தில் தான் அவன் அந்த காட்டு அத்தி மரத்தில் ஏறி ரகசியமாக என்னை பார்த்தான். நான் உடனே அவனை அழைத்து அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தேன். ஆகவே உலகத்தில் வாழ்கின்ற எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் அவர்கள் பாவத்தை நீக்கி அவர்களை ஒளி வீச செய்வேன் என்று இன்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே பாவத்தில் இருந்து கிடந்த நாம கூட இருக்கலாம், இனி எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். அவர்களை நீங்கள் சந்தித்து நீ இன்றே உன் பாவத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் உன்னை ஒளி பெறச் செய்வார் என்று நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் உடனே கர்த்தர் அவர்களுடைய இருளை நீக்கி அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உலகில் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அந்த இருளையும் ஒளியாக மாற்றுவீர், அந்த இருளான மனிதரையும் ஒளி வீச செய்வீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் உமது ஒளிக்கு வந்து விடுவோம். எங்களுடன் சேர்ந்த எங்களுடைய உறவினர்களையும் இருளை விட்டு ஒளிக்கு வர நாங்கள் வழிகாட்டுவோம் என்று என்னுடன் சேர்ந்து தீர்மானிக்கின்ற எங்களை ஆசீர்வதிங்க, ஒளி வீச செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமென்.